மனிதர்களுடைய உண்மையான ஏக்கங்களும் ஆசைகளும் என்னங்கிறத குர்ஆன் ஒரு பட்டியல் போடுகிறது. யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாக ஆகியிருந்திருக்க கூடாதா? யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஏதேனும் செய்து முற்படுத்தி இருக்க கூடாதா? யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகம் என் கரங்களில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? யா வைலத்தா லைத்தனி லம்மத்தகது ஃபுலானன் ஹலீலா, இந்த ஷைத்தானோடு நான் ஒரு நட்பை ஏற்படுத்தாமல் இருந்திருக்க கூடாதா? யா லைத்த நித்தகது மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதரோடு ஒரு தொடர்பை நான் ஏற்படுத்தி இருந்திருக்க கூடாதா? யா லைத்தனி குன்து மஅஹும் ஃபஅஃபூஸ ஃபௌஸன் அலீமா, நான் இவர்களோடு இருந்திருக்க வேண்டாமா? அப்படி இருந்திருந்தால் நான் பெரும் வெற்றி அடைந்திருப்பேனே. யா லைத்தனா அத்தாயன் அல்லாஹ வ அத்தாயனர் ரசூலா, நாங்கள் அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா? இதுவெல்லாம் மனிதர்களின் இயல்பான உண்மையான எதிர்பார்ப்புகளாக இருக்கும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. யாருடைய எதிர்பார்ப்பு? இந்த உலகத்தில் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை எவன் தவற விட்டிருக்கிறானோ அவனுடைய எதிர்பார்ப்பு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நாளை மறுமையிலே போய் நின்று இப்படி புலம்புவதை விட இந்த நிமிடத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வோமாக.